ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஸ்வீட் அப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளரு மைதா எடுத்துக்கிறாங்க, 2 டம்ளரு ரவை எடுத்துக்கிறேன், 5 ஏலக்காய் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க, அரை டேபிள் ஸ்பூனு ஈஸ்ட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் சரிசமமாக எடுத்துக்கணும். 2 டம்ளரு ரவை எடுத்துக்கணும், 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கணும், 2 டம்ளரு மைதா மாவு எடுத்துக்கணுங்க. ரவையை 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வைக்கணுங்க. 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சா தான் அப்பம் நல்லா அப்போ தான் மெதுன்னு வருங்க. இப்போ வாங்க அப்பம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மைதா மாவு இதில் கலந்துக்கலாம். கூட சர்க்கரையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஈஸ்ட் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கணும். கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். இப்போ இந்த தண்ணியிலே நம்ம கலந்துக்கணும். ஏற்கனவே ரவையில் தண்ணிக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம அப்போ தான் அப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ வானல் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்ச நேரம் காயிட்டாங்க. காஞ்ச வெறும் அப்பத்தை ஊற்றி எடுத்துக்கு வந்துட்டாங்க. மாவு இந்த அளவுக்கு இருக்கணுங்க, கரைச்சி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. அடுப்பை இப்போ ஸ்லோவாகிக்கிட்டு ஊற்றலாம் வாங்க. இந்தமாரி அழகாக ஊற்றிக்கலாங்க. ஸ்லோ வானலை வச்சுட்டு இந்தமாரி அழகாக மேலே வரங்க. இப்போ வெந்த பிறகு பொறுமையாக திருப்பி விடணும். போட்ட உடனே திருப்பக்கூடாது, ஏன்னா உடச்சிக்கும். இது கொஞ்சம் வெந்த பிறகு தான் திருப்பி விடணுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா செவந்து வருது பாருங்க. நல்லா பொன்னிறமாக வந்துருக்குது பார்த்தீங்களா? இதேமாரி திருப்பி விட்டுக்க வேண்டியதான் நம்ம. இதை வெந்தெடுத்து எடுத்துட வேண்டியதான் நாங்கள். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. அவசரப்படக்கூடாது. இதுமாரி ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும். அப்போ தான் அழகாக வருங்க. திருப்பி விட்டுக்குவாங்க. சூப்பரான இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுது. இதேமாரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியானது. இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுது.
இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Na 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 na